உலகின் மாபெரும் நகைச்சூரியன், சொக்க வைக்கும் தங்க நகைகளின் சொற்காப்புரே கல்முனை சொர்ணம் நகை மாளிகை பெருமையுடன் வழங்கும் சொர்ணத்துடன் 2 நிமிடங்கள் போட்டி நிகழ்ச்சி. உங்கள் பேச்சாற்றலை பரிசோதிக்கும் இந்த வேடிக்கை வினோத போட்டி நிகழ்ச்சிக்கான விதிமுறைகள்: ஒவ்வொரு போட்டியாளருக்கும் அவர் பேசுவதற்குரிய ஒரு சொல் வழங்கப்படும். கூடவே பேசும் போது தவிர்க்க வேண்டிய சொல்லும் தெரிவிக்கப்படும். இதற்கமைய போட்டியாளர் தமக்கு தரப்பட்ட சொல் குறித்து தொடர்ந்து 2 நிமிடங்கள் பேச வேண்டும். 5 வினாடிகளுக்கு மேல் மௌனம் சாதிக்க கூடாது. எந்த ஒரு சொல்லையும் 3 தடவைகளுக்கு மேல் பாவிக்க கூடாது. சம்பந்தம் இல்லாமல் சுற்றி வளைத்து பேச கூடாது. இந்த விதிமுறைகளை அனுசரித்து 2 நிமிடங்கள் பேசும் போட்டியாளர் வெற்றி பெற்றதாக கருதப்படுவார். வெற்றி பெற்றால் உங்களுக்கு கிடைப்பது 5000 ரூபாய் பண வவுச்சர். இந்த போட்டி நிகழ்ச்சி கல்முனை ராமகிருஷ்ணா தமிழ் மகா வித்தியாலயத்தில் அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் முன்னிலையில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. இந்த போட்டி நிகழ்ச்சிக்கு சொக்க வைக்கும் தங்க நகைகளின் சொற்காப்புரே சொர்ணம் நகை மாளிகை அதிபர் தேசபந்து முத்துப்பிள்ளை விஸ்வநாதன் அவர்களுக்கும், சொர்ணம் குடும்பங்களின் முகாமையாளர் PS சுந்தர் மற்றும் குணபால சந்திரன் அவர்களுக்கும், கல்முனை ராமகிருஷ்ணா தமிழ் மகா வித்தியாலய அதிபர் S அசோக்குமார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிப்பதோடு, இந்த போட்டி நிகழ்ச்சிக்கு நடுவர்களாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரும் நிகழ்ச்சி தயாரிப்பாளருமான நிசார் காரியப்பர் அவர்களும், கல்முனை கல்வி வலய ஆசிரிய ஆலோசகர் திரு S ரகுபதி அவர்களும், பிற FM அறிவிப்பாளினி ரம்சானா சமீல் அவர்களும் கலந்து சிறப்பிக்கிறார்கள். நிகழ்ச்சியை கவனமாக கேளுங்கள். நிகழ்ச்சியின் இறுதியில் பெருமதிமிக்க ரீலோட் பரிசினை வென்று தரும் கேள்வி காத்திருக்கிறது. கேள்விக்கான விடையை SMS வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0777 577 083 0777577 நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகிறார்கள். உங்க பழைய குடும்ப போட்டோ ஆல்பத்துல நீங்க சின்ன பையனா ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆல்பம் பாக்குறியா? பாரு 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 பாரு. இந்த போட்டோவுல உங்க அம்மா, அதான் என் மாமி, கல்யாண பொண்ணா போட்டிருக்கிற நகைகள் சூப்பரா இருக்கு. ஓஹோ, அதுவா? சொர்ணம் நகை மாளிகையில செஞ்சதுதானே? அந்த காலத்திலேயே சொர்ணம் இருந்துச்சா? என்ன கேள்வி கேட்ட? 50 வருஷத்துக்கு மேலா சொர்ணத்துல தானே இந்த ஏரியாவிலேயே எல்லாருமே எந்த விசேஷத்துக்கும் அவங்க பாரம்பரியம் படி நகை செய்யறாங்க. புத்தம் புதிய டிசைன்ல அறிமுகப்படுத்துறதே சொர்ணம் தானே. என்னங்க என்ன எப்ப அங்க கூட்டிட்டு போக போறீங்க? அதுதானே பார்த்தேன். தங்க நகை உலகில் பொன்விழா கடந்த கிழக்கு வானின் நகைச்சூரியன் சொர்ணம் நகை மாளிகை 212 214 பிரதான வீதி கல்முனை, 59 மட்டக்களப்பு வீதி கல்முனை, 182 பிரதான வீதி களவாஞ்சிக்குடி, 16 புனித அந்தோனியார் வீதி மட்டக்களப்பு. சொக்க வைக்கும் தங்க நகைகளின் சொர்க்காபுரி சொர்ணம் நகை மாளிகை. சொர்ணம் நகை மாளிகை. சொக்க வைக்கும் தங்க நகைகளின் சொர்க்காபுரி சொர்ணம் நகை மாளிகை நிறுவனத்தினுடைய அனுசரணையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் சொர்ணத்துடன் 2 நிமிடங்கள் போட்டி நிகழ்ச்சியோடு உங்களை சங்கமிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். முதல் போட்டியாளராக நாங்கள் அழைப்பது மேகராசா ஹனந்திகா அவர்களை அழைக்கின்றோம். வாருங்கள் ஆனந்திகா, எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறேன். சத்தமாக பேச வேண்டும். நலமாக இருக்கிறீர்கள். ஹனந்திகா என்ற பெயரை வைத்தது யார்? எனது தாத்தா. உங்களுடைய தாத்தா. அந்த பேருக்குரிய அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? ஹனந்திகா ஒரு அழகான பெயராக இருக்கிறது. சொல்லுங்கள், அர்த்தம் தெரியுமா? தெரியாது. கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். சரிதானே? உங்களுடைய பெற்றாரிடத்திலே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன ஹனந்திகா? பொழுதுபோக்காக என்ன செய்வீர்கள்? வீட்டு தோட்டம் செய்வேன். வீட்டு தோட்டம் செய்வீர்கள். வீட்டில் தோட்டம் வைத்திருக்கிறீர்களா? என்னென்ன பயிரை நட்டி இருக்கிறீர்கள்? கத்தரி, மிளகாய், வாழை. அப்படி என்றால் வீட்டில் தோட்டம் வைத்திருக்கிறீர்கள், தோட்டத்தை பராமரிக்கிறீர்கள்.
யார் உங்களுக்கு உதவி செய்வார்கள் தோட்டத்தை பராமரிப்பதற்கு? எனது அம்மா. உங்களுடைய அம்மா. அம்மா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இல்லத்து அரசியா அல்லது ஏதாவது வேலை செய்கிறாரா? இல்லத்து அரசி. உங்களுடைய அம்மாவினுடைய பெயர்? ரோஷானி. ரோஷானி. உங்களுடைய சொந்த இடம் எது? கல்முனை. கல்முனை. ஆரம்ப கல்வியை இந்த பாடசாலையில் கற்றீர்கள்? இந்த ராமகிருஷ்ண மிஷன் மகாவித்யாலயத்திலே கற்றிருக்கிறீர்கள். ஆரம்பம் முதல் இப்பொழுது வரை இந்த பாடசாலையிலே தொடர்ச்சியாக கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், அப்படித்தானே? இந்த பாடசாலையை பற்றி ஒரு 2 வாக்கியங்களை சொல்ல சொன்னால் எதை சொல்வீர்கள்? இந்த பாடசாலை எனக்கு மிகவும் பிடிக்கும். இதில் எனக்கு பிடித்த நண்பர்கள் இருக்கின்றார்கள். அப்படியா? நல்லது. இப்போது இந்த நிகழ்ச்சியில் என்ன செய்து காட்டப் போகிறீர்கள் ஹனந்திகா? தத்துவம் சொல்லுங்கள் பார்ப்போம். தோல்வி வந்தாலும் படி, அதுவே உனது வெற்றியின் முதற்படி. தோல்வி வந்தாலும் படி, அதுவே உனது வெற்றியின் முதல் படி என்ற அழகான தத்துவத்தை சொன்ன ஹனந்திகாவுக்கு எங்களுடைய கரகோஷ பாராட்டுக்கள். நல்லது. உங்களுக்கான பொது அறிவு கேள்வி. உங்களுக்கான கேள்வி என்னவென்றால், மிக இலகுவான வினா. உலகில் மிகப்பெரிய உயரமான மலை எது? இமயமலை என்பது சரியான விடை. அவருக்கு எங்களுடைய கரகோஷ பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹனந்திகா இப்போது சொக்க வைக்கும் தங்க நகை உலகின் சொற்காபுரி கல்முனை சொர்ணம் நகை மாளிகையின் ஏற்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சொர்ணத்துடன் 2 நிமிடங்கள் போட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்ல போகின்றோம். இந்த போட்டியில் வெற்றி பெறுவீர்களா? நிச்சயமாக. விதிமுறைகள் தெரியுமா? சரி. உங்களுக்கான சொல் பாதணி. தவிர்க்க வேண்டிய சொல் நடை. இப்போது போட்டி ஆரம்பமாகிறது. ஹனந்திகா, நான் பாதணிகள் பல வைத்திருக்கின்றேன். அது பல நிறங்களில் உண்டு. எனது அண்ணா எனக்கு பல பல பாதணிகளை வாங்கி தருவார். எனக்கு மிகவும் பாதணிகள் பிடிக்கும். எல்லோரும் எனக்கு என்ற சொல்லை 3 தடவைகளுக்கு மேல் பயன்படுத்திய காரணத்தால் இந்த போட்டியில் இருந்து விலகிச் செல்கின்றார் ஹனந்திகா. ஹனந்திகாவுக்கு கரகோஷ பாராட்டுக்கள். உங்க பழைய குடும்ப போட்டோ ஆல்பத்துல நீங்க சின்ன பையனா ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆல்பம் பாக்குறியா? பாரு 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 பாரு. இந்த போட்டோவுல உங்க அம்மா, அதான் என் மாமி, கல்யாண பொண்ணா போட்டிருக்கிற நகைகள் சூப்பரா இருக்கு. ஓஹோ, அதுவா? சொர்ணம் நகை மாளிகையில செஞ்சதுதானே? அந்த காலத்திலேயே சொர்ணம் இருந்துச்சா? என்ன கேள்வி கேட்ட? 50 வருஷத்துக்கு மேலா சொர்ணத்துல தானே இந்த ஏரியாவிலேயே எல்லாருமே எந்த விசேஷத்துக்கும் அவங்க பாரம்பரியம் படி நகை செய்யறாங்க. புத்தம் புதிய டிசைன்ல அறிமுகப்படுத்துறதே சொர்ணம் தானே. என்னங்க என்ன எப்ப அங்க கூட்டிட்டு போக போறீங்க? அதானே பார்த்தேன். தங்க நகை உலகில் பொன்விழா கடந்த கிழக்கு வானின் நகைச்சூரியன் சொர்ணம் நகை மாளிகை 212 214 பிரதான வீதி கல்முனை, 59 மட்டக்களப்பு வீதி கல்முனை, 182 பிரதான வீதி களவாஞ்சிக்குடி, 16 புனித அந்தோனியார் வீதி மட்டக்களப்பு. சொக்க வைக்கும் தங்க நகைகளின் சொர்க்காபுரி சொர்ணம் நகை மாளிகை. சொர்ணம் நகை மாளிகை. தொடர்ந்து அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றேன். அடுத்த போட்டியாளர் யூகலிஸ்டன் ஜோய் ஜோக்ஷன் கீர்த்தி அவர்களை அழைக்கின்றேன். யூகலிஸ்டன் ஜோய் ஜோக்ஷன் கீர்த்தி அவர்களை இந்த போட்டி நிகழ்ச்சிக்காக அழைத்திருக்கின்றோம். உங்களை சுருக்கமாக எப்படி அழைப்பார்கள்? கீர்த்தி என்று அழைப்பார்கள். நல்லதொரு பெயர். தமிழில் கீர்த்தி என்றால் புகழ் என்று அர்த்தம், அப்படித்தானே? சரி, இந்த பெயரை உங்களுக்கு சூட்டியவர் யார்? அப்பா. அப்பா. அப்பா என்ன செய்து கொண்டிருக்கிறார் கீர்த்தி? அப்பா வெளிநாட்டில் இருக்கிறார். எந்த நாட்டில் வசிக்கிறார்? கத்தார். கத்தார் மண்ணிலே என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறார்? கத்தாரில்
காவலனாக. அப்படியா? சரி. உங்களுடைய தாய், உங்களுடைய அம்மா வீட்டிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார் அல்லது வேலை செய்கின்றாரா? அவர் ஒரு இல்லத்து அரசி. இல்லத்து அரசி. உங்களோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எத்தனை பேர் கீர்த்தி? நான் மட்டுமே. நீங்கள் மட்டும் ஒரு செல்ல பிள்ளை வீட்டில், அப்படியா? அப்படியே. அப்படியே, நல்லது. இந்த பாடசாலையில் ராமகிருஷ்ண மிஷன் மகா வித்தியாலயத்திலே எத்தனையாம் தரத்தில் படிக்கிறீர்கள்? நான் 11 கல்வி கற்கிறேன். OL படிக்கின்ற ஒரு மாணவன், அப்படித்தானே? அப்படியே. இந்த 2026ஆம் ஆண்டு OL பரீட்சை எழுத போகிறீர்கள். OL பரீட்சையில் 9 அதிவிசேட சித்திகளை பெறுவீர்களா? அப்படியே நினைக்கிறேன். அப்படியே நினைக்கிறீர்கள். பாடங்கள் மிக சிறப்பாக கற்கின்ற ஒரு மாணவன். எல்லா பாடங்களிலும் பாடசாலை மட்டத்திலே நடைபெறுகின்ற தவணை பரீட்சைகளில் சிறந்த புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்களா? அப்படி கூற முடியாது. அப்படி கூற முடியாது. ஆனால் சிறந்த புள்ளிகளை பெற வேண்டும். பாடசாலைக்கு பெருமையை பெற்றுத் தர வேண்டும். உங்களுடைய பெற்றோருக்கும் அந்த பெருமை போய் சேர வேண்டும், அப்படித்தானே? அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? நன்றாக படிக்க வேண்டும். எங்கே? நல்லது கீர்த்தி. இந்த நிகழ்ச்சியில் என்ன செய்து காட்டப் போகிறீர்கள்? தத்துவம் என்று கூற விரும்புகிறேன். தத்துவம் எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு முறை வந்தால் கனவு, இருமுறை வந்தால் ஆசை, பலமுறை வந்தால் லட்சியம். எங்கே நல்லதொரு தத்துவத்தை சொன்ன கீர்த்திக்கு எங்களுடைய கரகோச பாராட்டுக்கள். கீர்த்தி, நீங்கள் சொன்ன தத்துவம் நீங்கள் படித்து சுவைத்த தத்துவமா? யார் சொல்லித் தந்தது? எங்கள் வகுப்பாசிரியர் சொல்லித் தந்தது. உங்கள் வகுப்பாசிரியர் சொல்லித் தந்த ஒரு தத்துவம், நல்லதொரு தத்துவம். சரி, உங்களுக்கான பொது அறிவு கேள்விக்கு செல்ல போகின்றோம். உங்களுக்கான கேள்வி என்னவென்றால், உங்களுக்கு தெரியும் 2026ஆம் ஆண்டு FIFA உலக உதைப்பந்து கிண்ணத்தை நடத்திய நாடுகள் எவை? அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ என்பது சரியான விடை. நல்லது கீர்த்தி. இப்போது நேரடியாக கிழக்கின் மாபெரும் நகைச்சூரியன் சொக்கத்தங்கத்தின் சொற்காபுரி சொர்ணம் நகை மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கின்ற சொர்ணத்துடன் 2 நிமிடங்கள் போட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்துச் செல்ல போகின்றோம். உங்களுக்கான சொல் மலை நாடு. தவிர்க்க வேண்டிய சொல் தேயிலை. இப்போது நேரம் ஆரம்பமாகிறது. மலைநாடுகளில் முக்கியமாக நுவரெலியா, கண்டி ஆகிய பகுதிகளை குறிப்பிடுவார்கள். அங்கே ரப்பர் தோட்டங்கள் மிகவும் அதிகமாக உண்டு. ஐந்து வினாடிகள் மௌனம் சாதித்த காரணத்தால் கீர்த்தி இந்த போட்டியில் இருந்து விலகிச் செல்கின்றார். ஆர்வத்தோடு கலந்து கொண்ட கீர்த்திக்கு கரகோச பாராட்டுகள். வர சொன்னீங்களா பாஸ்? எஸ், சிட் டவுன். ஒரு சின்ன பர்சனல் விஷயம். சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்ட் அடிக்கடி வெளிநாடு போவாரு? இல்ல, நீங்க எங்க ஆபீஸ் ஃபங்க்ஷனுக்கு வரையக்க லேட்டஸ்ட் டிசைன்ஸ்ல நகை எல்லாம் போட்டுக்கிட்டு வாரீங்க. என்னோட வைஃபுக்கும் புதுசா நகை செய்யணும். அவ்வளவுதானா? சொர்ணம் நகை மாளிகைக்கு போங்க சார். வேற எங்கேயுமே கிடைக்காத டிசைன்ஸ் அவங்க ஷோரூம்ல இருக்கு. 50 வருஷத்துக்கு மேலா யாரும் எந்த ஃபங்க்ஷனுக்கும் நகை செய்யறது சொர்ணத்துல தானே. 22 கேரட்னு கேரண்டி பண்ணியே தருவாங்க. கிழக்கு வானின் நகைச்சூரியன் சொர்ணம் நகை மாளிகை 212 214 பிரதான வீதி கல்முனை, 59 மட்டக்களப்பு வீதி கல்முனை, 182 பிரதான வீதி களவஞ்சிக்குடி, 16 புனித அந்தோணியார் வீதி மட்டக்களப்பு. சொக்க வைக்கும் தங்க நகைகளின் சொர்க்காபுரி சொர்ணம் நகை மாளிகை. கடந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான விடை கூறி பரிசினை பெறும் அதிர்ஷ்டசாலி நேயர் இவர். ஃபாத்திமா ரிஸ்னா அல் ஹைராத் வீதி பொத்துவில். அவருக்கு எமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இனி நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கு ரீலோட் பரிசினை வெல்ல வாய்ப்பளிக்கும் இன்றைய கேள்வி இதுதான். சொர்ணம் நகை மாளிகைக்கு எத்தனை கிளை நிறுவனங்கள் உண்டு? சொர்ணம் நகை மாளிகைக்கு எத்தனை கிளை நிறுவனங்கள் உண்டு? இந்த கேள்விக்கான விடையை SMS வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0777 577 083. நேயர்கள் இதுவரை கேட்டதே சொக்க வைக்கும் தங்க நகைகளின் சொற்காப்புரே சொர்ணம் நகை மாளிகை வழங்கிய சொர்ணத்துடன் 2 நிமிடங்கள் போட்டி நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பும் நிகழ்ச்சி தயாரிப்பும் நிசார் காரியப்பர். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி விடைபெறும் நான் AL நயீம். வணக்கம் நேர்களே.